வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம இன்னைக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து இதுதான் சப்போர்ட் பிரைஸாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இதுபடி மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. மார்க்கெட் ஆனது ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருந்து பையபோ லைனுக்கு மேல போனவர் அங்கிருந்து சஸ்டெயின் ஆகாம அங்கிருந்து ஓப்பன் பிரைஸ் உடைச்சு அதுல இருந்து செல் பிலோ லைனுக்கு கீழே வந்து அதுக்கு கீழேயும் ஒரு சப்போர்ட் வேல்யூ நியர்பை வந்திருப்பாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டுடைய மொமெண்டம். ஸோ பெரிய அளவுல வந்து கால் சைட்ல சுத்தமா எல்லாமே டிகே ஆயிருப்பாங்க. அதே புட் சைடுல ஒரு சைடு மட்டும் ப்ராஃபிட் நல்லா கிடைச்சிருக்கும். அது இந்த மணில நல்லா கிடைச்சிருக்கும். ஓடிஎம் வந்து இந்த டைம்ல இருந்து தான் கிட்டத்தட்ட 2 மணில இருந்து மட்டும்தான் வந்து ஓடிஎம்ல உங்களுக்கு பிரீமியம் கிடைச்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம நேற்று கொடுத்துருந்ததையும் இன்னைக்கு நம்ம எடுத்து ஸ்ட்ரைக் பிரைஸையும் பார்த்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ங்கிறது 26,050 காலும் அதுக்கு ஈக்குவலா 26,250 புட்டும் எடுத்திருந்தோம். இங்க 117க்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டு. ஸோ அதுபடி வந்து மார்க்கெட் ஆனது 117ல இருந்து போன மார்க்கெட்டு 253 வரைக்கும் போயிருப்பாரு. எக்ஸாக்ட் 3வது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்காருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ இது டெய்லியும் இதே வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்தா தெரியும். இதே வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கார் பிரீமியம் சுத்தமா டிகே ஆகி 0 ஆயிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் 51 ரூபாயில இருந்து 81 ரூபாய் வரைக்கும் போயிருப்பாரு. அவ்வளவுதான் இன்னைக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் அங்கிருந்து நடந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா டிகே ஆயிருப்பாரு. இது நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதே நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன கொடுத்துருந்தோம், அதுக்கு என்ன மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாங்க. நேற்று நான் யூடியூப்ல 26,100 காலும் 26,300 புட்டும் கொடுத்துருந்தேன். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆனது எப்பவுமே எஸ்டர்டே லோவை வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கவே கூடாதுங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க கட் பண்ணாலும் புட்டு வந்து அவருடைய ஹையை வந்து கிட்டத்தட்ட 930க்கு தான் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாரு. 164.30 கொடுத்துருப்பாரு. 9:25க்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் ஆனது அங்கிருந்து போனது 305 வரைக்கும் போயிருப்பாருன்னு நம்புறேன். கரெக்டா நேற்று கொடுத்த வேல்யூஸ் ஃபுல்லா எல்லாமே அடிச்சிருப்பாரு இன்னைக்கு. இது ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும் எல்லா இடத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஆனது ஃபர்தரா ஒவ்வொரு விலையும் கிராஸ் பண்ணாரு. இது நீங்க கரெக்டா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். ஓடிஎம் ட்ரேடா இருந்தா ஓடிஎம் நீங்க வந்து 26,100 வந்து 30 ருபீஸ்க்கு எடுத்திருக்கலாம். அந்த ஸ்ட்ரைக்கு 98 ரூபா, கிட்டத்தட்ட 103 ரூபா வரைக்கும் ஹை போனாரு. 99 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். இது மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக் உடைய 0 to ஹீரோ வேல்யூவா அமைஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லோவை கட் பண்ணாலும் சரி, அதுக்கு அடுத்த சப்போர்ட் வேல்யூவான 76 கட் பண்ணாலுமே கால் சைடு இருந்துடாதீங்க, சரிங்களா? இது வந்து எப்பவுமே எடுத்துக்கோங்க. லோவை கட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்போ வந்து இந்த லோவுக்குள்ள போறாரோ அது வரைக்கும் ஆப்போசிட்ல தான் இருக்கணுமே தவிர இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்பவுமே தொடக்கூடாதுங்க, கவனிச்சுக்கோங்க எப்பொழுதுமே. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நான் 75 மினிட்ஸ்ல வச்சிருக்கிறேன். நீங்க இந்த இடத்துல கரெக்டா வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல மேட்ச் ஆகி அதே இடத்துல தான் நிக்கிறாரு. இப்போ வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வெளியில நிக்கிற மாதிரி காமிப்பாரு, சரி உள்ளதான் நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து 26,066 அப்படிங்கிறது இந்த மந்த்துடைய செல் பிலோ லைனு. அதுக்கு கீழே போகும்போது கண்டிப்பா வந்து ஃபர்தரா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா 25,943 இருந்து 25,808 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. நான் இதுக்கு மிட் பாயிண்ட் இது எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை. 938ங்கிறது எங்கிட்ட வேல்யூ இருக்கு, தாராளமா 43 எடுக்கலாம். இது இந்த 43ங்கிறது பிவோட் வேல்யூ. நாளைக்கு
பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 40.50ங்கிற ரேஷியோவில் நாளைக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகும். நிஃப்டிக்கு 40.50 மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, போதுமானது. அதே வந்து அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்தால் நாளைக்கு 26,066க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ அல்லது பெரிய வால்யூமோட மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தாலோ ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம். அது 196 வரைக்கும் கூட போகலாங்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையையும் கூட பிரேக் அவுட் கொடுக்கலாம். 26 150க்கு மேலே நல்ல பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னா மட்டும் 196க்கு மேலே போகலாம். சரிங்களா? இது இப்படியே கீழே விழுக வாய்ப்பு குறைவாக தெரியுது. பார்ப்போம். நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். எப்பொழுதுமே வந்து டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளேயே போகக்கூடாதுங்க. இண்டிவிஜுவல் ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இதுவே உங்களுக்கு போதுமானது. இந்த லோவை கட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபர்தராக கண்டிப்பாக 943 அண்ட் 808 வரைக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெய்லி வந்து லோயர்லோ வச்சுட்டே வராங்க. பார்க்கலாம். நாளைக்கு இப்படியே போகிற வாய்ப்பு இருக்காது. சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்து தான் மாற்றுவாங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். எப்பவுமே வந்து நம்ம கொடுக்கறதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்காதீங்க. வேல்யூஸோட மட்டும் போங்க. 26,066க்கு மேலே போனால் பை பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. அதர்வைஸ் வந்து செல்லுக்குள்ளேயே இருங்க. சரிங்களா? ஏன்னா ட்ரெண்ட் என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெண்டு கூடவே போக கற்றுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு இந்த லோ கட் பண்ணா என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா 66க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா பை பக்கம் போங்க. சரிங்களா? இந்த லோவும் இந்த ஹை, அதாவது 26,066 இது மட்டும் வச்சுக்கோங்க, போதுமானது. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாங்க. 26,100 வந்து எடுத்திருக்கிறேன். 26,100 வந்து கால் வந்து 166 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த லோவில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வேல்யூம் டெஸ்ட் பண்ணி தான் போகும். அதிகபட்சம் இன்னைக்கு ஹை வரைக்கும் கூட போகலாம் இந்த ஸ்ட்ரைக்கு. ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இது ஒவ்வொரு இடத்தையும் டெஸ்ட் பண்ணி போகும்போது அந்த இடம் வரும் பொழுதெல்லாம் பார்த்து நிதானமாக ட்ரேட் எடுங்க, போதுமானது. அதே 26,100 புட்டு வந்து 122 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதற்கு முக்கியமான வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இன்னைக்கு லோவை கட் பண்ணுச்சுன்னா புட்டு வந்து நல்லா வீக் ஆயிரும். கிட்டத்தட்ட 75 ரூபா நோக்கி வரைக்கும் கூட போகலாம். சரிங்களா? 100 புட்டு. அதுவே வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையை நோக்கி கூட போகலாம். ஸோ எது நடந்தாலும் மார்க்கெட்ல வேல்யூஸோட பாருங்க. இந்த 122 ரூபாயில சப்போர்ட் எடுக்குதா அல்லது ரிஜெக்ஷன் ஆகுதாங்கிறத பார்த்து கவனிங்க. சரிங்களா? சரிங்க. இது போன்ற வேற ஏதாவது அதே மாதிரி அப்சைடு பாசிபிள் இருந்தால் 153க்கு மேலே போனாதான் பாசிபிலிட்டி அதிகம். சரிங்களா? பார்த்து ட்ரை பண்ணுங்க. வேற எதுவும் தகவல் தேவை அப்படின்னா நீங்க என்னோட நம்பர் 9842088588ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.